அண்ணா வச்சுக்கோங்க. ரொம்ப அடுத்த வர மாட்டோம். சரி. ஏன்டா ஏன் ஏரியால என் கண்ணு முன்னாடி 2 வாட்டி வந்து தூள் வித்துட்டா நீ என்ன பெரிய பருப்பா? பன்னீர் போட்டா சாவடா. அம்மாச்சி ஆள்னா என்ன வேணா சரி. அவங்க சொல்லுவாங்க, இவனுங்க வந்துருவானுங்க. அவ சொல்லுவா, நீ வெளியூர்ல வியாபாரம் பாரு, நான் உள்ளூர்ல சம்பாதிக்கிறேன். இதுக்கு ஒரு பஞ்சாயத்து, அத நான் கேட்டு இருக்கணும். நல்லா சப்பையா என்னடா எப்படி அவசரமா இருக்க போறவன் பன்னீர் பிடிக்கடா. பைக்லயே வந்துக்கலாம்ல. மக்களோட மக்களா க்ளோஸா பழக தெரிஞ்சுக்க. அதுக்கு மேல இந்த மாதிரி விஷயத்துல பைக்ல கொண்டு வர முடியும். லைசன்ஸ் பிளேட் நம்பர் தெரிஞ்சிருச்சுன்னா கிங். ஆனா இங்கெல்லாம் எடுத்துங்க. இங்க சரிண்ணா வாடா. குளிச்சிட்டியா? ஐயோ காரியத்தையே கெடுத்துட்ட. சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, குளிச்சிட்டியான்னு யாராவது கேட்பாங்களா? போடு 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 போடு. பொண்டாட்டியா? ஓம் பொண்டாட்டியா எனக்கு எப்படி தெரியும்? தாலியை வெள்ள போட சொல்றான். கொக்கா மக்கா இங்க முட்டுறதுக்கு அங்கே மோதிடலாம். ஜோதி எங்க ஏரியால பொண்ணுங்களை சப்ளை பண்ற புரோக்கர் மாமா. எங்க அப்ப 18 வருஷமா இருக்கோமா செத்துமான்னு எட்டி பார்த்ததில்ல. இப்ப மட்டும் அப்ப என்ன பாசம் பொத்திட்டு மறைச்சு போல இருக்கு. ரத்த சொந்தத்துல அடியால் திட வந்துட்டான். பையன் அது இதுன்னு சொல்லி வந்தான்னா அவன் நிழல கொடுத்தோட நான் விட மாட்டேன். ஏறா வண்டியில. என்ன எல்லாம் கட்டி முடிச்சிட்டியா? எல்லாம் முடிச்சா அம்மாஜி. அம்மாஜி பிரதாப் வந்திருக்காரு. வர சொல்லு. வணக்கம் அம்மாஜி. வாயா பிரதாப். சாரி அம்மாஜி, வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. புதுசா தெரிஞ்சவன் தான். அப்புறம் என்ன சொல்லியா? உங்க பணம் என்ன தைரியடா உனக்கு? அம்மாச்சி மேல சந்தேகமா? கூட்டிட்டு போடா அவனை. கிளம்புங்கடா. பன்னீர்கிட்ட பேசுனியா? போன் எடுக்கல அம்மாஜி, அவன் எங்க இருக்கானே தெரியல. என்னடா தெரியலன்னு சொல்ற? ஆளு நேர்ல அனுப்பு. என்ன நிலைமைன்னு தெரிஞ்சுக்கோ. பன்னீரை காணோம்னா பாய் வேலை தான் இருக்கும். தூள் போற நேரம் நெருங்கிடுச்சு, அதான் இறங்கிட்டான். பன்னீரை சீக்கிரம் புடிச்சு தூளை இடம் மாத்தணும். புரியுதா? வணக்கம் அம்மாஜி. வாடா மாமா பையல, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அம்மாஜி. தொழில் நல்லா நடக்குதா? ஏதோ உங்க புண்ணியத்துல. என் புண்ணியம் எதுடா? ஆமா, போற இடத்துல எல்லாம் அம்மாஜி கிட்ட வேலை செய்யறேன், அம்மாஜி கிட்ட வேலை செய்யறேன்னு சொல்றியாமே. நான் இன்னும் மாச சம்பளத்துக்கு வச்சிருக்கேன். அம்மாஜி அப்படி இல்ல அம்மாஜி, உங்க பேர சொன்னா நமக்கு கொஞ்சம் வேலை இழுக்காம முடியுது, அப்புறம் சிக்கல் இல்லாம போகுது, அதனாலதான். இப்பதான்டா சரியான பொம்பளை புரோக்கராட்டம் பேசுற. ஏய், காசு கொடுத்து அனுப்புங்கடா. வரேன் அம்மாஜி.
மாமா மாமான்றா. நான் இல்லன்னா வியாபாரமே படுத்து. யாரும் இல்லன்னா பரவாயில்ல, பொது இடத்துல வச்சு மாமா பையன் அங்க கிடந்து போத நான் திரும்ப திரும்ப சொல்லி ஊறிட்டு வாடா. என்னைக்காவது ஒரு நாள் வைக்கிறேன்டி. முக்கியமா எங்கேயா போனா தொந்தரவு செய்வேல நீ. நேரம் ஒரு பஸ் பிடிச்சிட்டு வரலாம்ல, அதுக்கு ஒரு சோம்பேறி தானே உனக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கடலை பையன் இருக்கான், இரண்டு வரைக்கும் பேசிட்டே இருக்கு. பார்த்தாலும் கடை கடை கடன் கழுத்து எடுத்துட்டு இருக்கேன். கழுத்து எடுத்துட்டு இருக்கேன். தலை எழுதுறேன். ஹலோ, யாரு? நான் தான் நாச்சிமுத்து பேசுறேன். முன்னாலே கூப்பிட்டா. இப்பதாண்டா வந்தேன். விஷ்ணு கொண்டு வந்து விட்டான். அங்கேயா இருக்கா? அவன் கடையில என்னைக்கு இருந்திருக்கான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு. சரி, கடை விக்கிறத பத்தி பேசனே இல்லையா? நானும் இங்க ஜோதிங்கிற புரோக்கர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். சரி, இவன் சரின்னு சொன்னா சட்டுன்னு வேலையை முடிச்சிடலாம். 30 வருஷமா இந்த பைக்கை பிடிச்சுக்கிட்டே எழுதேன். இந்த பைக்கு கூடவே விழுந்து சாகறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஏதாவது வாங்கிட்டு ஊர் வந்து சேர்ந்துடலாம் போல இருக்கு. சரி, ஒழுங்கா வந்து சேரு. வச்சிட்டுமா? சரி. கிடைக்கல. இப்ப பார்த்தா புஸ்தகம் அரைஞ்சிட்டு இருக்க. இருக்கிற புஸ்தகம் போறாத உனக்கு. சும்மா காலேஜ்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ. நாளா காலேஜ் போனா தனியாவே ஆக்சிடென்ட் நீ அடிபட்டுருச்சா? இல்லனா சைக்கிள் கத்திட்டு இருந்தேன். ஆமா, அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. அக்கா எங்க அக்கா? அவங்க அக்காடா. நீ ஏன்டா குதிக்கிற? சரி, இந்த அப்படி நான் பேசிட்டு வரேன். 20 அறிவு இருக்கா மிஸ்? என்ன சைக்கிள் சொல்லி தருது எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? விட்டு பிடிக்கணும். அப்படியே விட்டீங்க. ஹலோ, என்ன சைக்கிள்? நல்ல வேலை எங்க மேல வந்து மோதுறான். லாரி மேல அடிச்சிருந்தா என்ன இருக்கும்? என்னடா பேசிட்டு இருக்கேன். அவங்கதான் என் அக்கா. இவங்க உங்க அக்கா இல்லையா? பிரச்சனை இருக்கா? ஹலோ, அவங்க அக்கா நினைச்சு பேசிட்டேன். தப்பா நினைச்சு சீக்கிரம் வாடிங்க. பரவாயில்ல. ஐயோ, அது கொஞ்சம் சந்தோஷமா சொல்லலாம்ல. பரவாயில்ல. ஓகே, தேங்க்ஸ். ஆமையா, அங்கதான் இருக்க. ஒரு அவசரங்கிறதுனால தானே உன் வீட்டுக்கு கூட வராம ரோட்டு கூட்டு வர சொன்னேன். ஸ்ரீனிவாசபுரம் மெயின் ரோட்டா? ஏன் உயிரை வாங்குற? கரெக்டா சொல்லு. அங்க முன்னாடி லெப்ட் போ. ஜோதி, அந்த ரோட்ல நீ எங்க நிக்கிற? லெப்ட்லயா? லெப்ட் சைடு தானே? ரைட்லயா? ரைட்ல திருப்பியா? சரியான சொதப்பல்யா இவன். திருப்பு. சரி சார். கூப்பிடுறேன். இவன் விட்டாயா? சைக்கிள் ஓட்ட தேவை உனக்கு? யார் வண்டியில ஏறியா? எல்போடாயா நீ? வாயா? இருமா, பொறுமையா. வண்டியை பார்த்து ஓட்டுறதுல பாப்பா மேல கொண்டு வந்து இடிச்சிட்ட. எங்க மாடி? என்ன கை வைக்கிற? இல்லம்மா, எங்க அடிபட்டிருக்குன்னு பார்த்தா வேற ஒண்ணும் இல்ல. பாக்கணும். சைக்கிளுக்கு செலவு பண்ணும். எனக்கு கையில அடிபட்டது. பேச மாதிரியா? நான் பேசிட்டு இருக்கல. பணத்தை ஏறியா? இரு கண்ணு, இரு, பொறுமையா இரு. உனக்கு பணம் தானே வேணும். நிறைய கொடுக்குறேன். என்னது பேசிட்டு போற? என்ன இது? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? வேண்டாம். சார், வண்டி எடுக்க சொல்லுங்க. பொறுக்கி சீக்கிரம் கிளம்பு. வண்டி நிறுத்து. ஐயோ, ஜோதி வாங்க. என்ன சார்? யாரு அந்த பொண்ணு? சார், உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான். அதுக்குள்ள இது இருக்கட்டையா? அவ கிடைப்பாளா? அது ரொம்ப பெரிய பிரச்சனை சார். அப்புறம் சொல்றேன். சொன்னீங்க எடுப்ப வண்டிய. சரி, கிளம்புப்பா. கிளம்பு. மழை வரும். ஏன் நீ கடைக்கு வந்திருக்கிறியே? அடிபட்டுச்சா? யாருக்கு? மெதுவா ஓரமா போக வேண்டியதானே? பெருசா ஏதாவது இருந்தா கேக்குறேன்ல. காயம் ஏதாப்பட்டுச்சா? இவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்கு.
ஏன் என்கிட்ட காட்டல? வலிக்குதா? இல்ல. வா வெளில போயிட்டு வரலாம். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் வரல. ரொம்ப சீன் போடாதுன்னா வந்து பாத்துக்கலாம். வா. கார்த்தி, இன்னொரு பொண்ணு லீவு, நான் கண்டிப்பா வர முடியாது. நான் டிக்கெட் எல்லாம் போட்டேன், நீ என்னடா வரமாட்டேன்ற? அந்த வெட்டி பாயலோட போ. ரெஸ்பெக்ட். நான் வரேன். ரோட்ல எப்பவுமே லெஃப்ட்லயே போயிட்டு லெஃப்ட்லயே வரணும். ஸ்கூலுக்கு போயிருந்தா தெரிஞ்சிருக்கும் ரேவதிக்கு இதெல்லாம் இல்ல. ஆமா, இவர் பெரிய புலவரு. பேரா எதுக்கு லாரி வந்தா என்ன ஏதிக்குது கூட படிக்க தெரியாது. கத்தாழ கண்ணால குத்தாத. நிறுத்து நிறுத்து, இறங்கல. குடிச்சிருக்கியா சார்? இல்ல சார், நோ சார். சார் எடுத்துட்டீங்க சார்? டிடி சார். இருப்பா இருப்பா. டிடினா என்ன சார்? லைசன்ஸ் எடு. அல்ல அது இல்ல இல்ல வச்சிருக்கேன் சார், பாக்கல எடு. வச்சிருக்கேன். மகனே லைசன்ஸ் எந்த கேட்டா? எங்க? இல்ல இருக்கு சார், பாக்கெட்ல இருக்கு சார், பாக்கெட் வீட்ல இருக்கு சார். எடுப்பா. பைக்ல ரெண்டு பேரும் குடிச்சிட்டு பைக் ஓட்டிட்டு வராங்க சார். கொஞ்சம் வேண்டா, இரு பாக்க. வணக்கம் இன்ஸ்பெக்டர். நான் ஜோதி. எப்படி இருக்கீங்க? ஆளைய பக்கமே பாக்கல. பெரிய இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்க. ஆனாலும் உங்களெல்லாம் மறந்துடுறோமா? மாசமானா கரெக்டா கவனிச்சிடுறோம்ல. நம்ம பசங்க தான். என்னப்பா இது? பார்த்து அனுப்பிச்சு விடுங்க. கமிஷனர் வர நேரத்துல இப்படி தண்ணி அடிச்சிட்டு போறாங்க சார். பார்த்து அனுப்பிச்சு விடுங்க, நம்ம பசங்க தானே. சரி சரி அனுப்பி விடுப்பா. விஷ்ணு பாத்தியா, ஒழுங்கா வண்டி ஓட்டுவியா? ஓட்டுறேன். கண்டிப்பா. கோசோ வா. கார்த்தி கார்த்தி. நீ குடிச்சிருக்கா? நீ வாடா. வா 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 வா. நீங்க போங்க, நீ போங்க, அவனே வருவான். வா வா போ 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 போ. என்ன இது, நீ எல்லாம் பாத்துக்கலாம், காலையில பாத்துக்கலாம். காலையில பாத்துக்கலாம். பாத்து கூட்டு போடா. சரிண்ணே. ஓவர் ஆயிடுச்சு, நேரா போய் படுத்துக்கண்ணா. போடா. நான் எங்க போகலாம் சொல்லணும், அங்கேதான் போதும். யார்கிட்ட பேசுறான்னு சொல்லணும், அங்கதான் ஒருவர். மாமா பேர்ல வண்டி வந்துருக்கான். வெக்கமா இல்ல? யாரும் தெரிஞ்சும் இனிமே அவன் கூட சேர்ந்து பார்த்த கொன்னுடுவேன். என்ன? எனக்கும் கோவம் வரும். எவ்வளவு நாளைக்கு தான்? சின்ன பையனாவே நினைச்சிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு கேட்காம வச்சு அடிக்கிறாரு. டேய், என்னடா மாதிரி பேசுற? அண்ணன் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் செய்வாரு. இவ பேசுறத பாரு. நைட்டு தூக்கி போட்டு மிதிச்சது எனக்கு சுகமா இருக்குன்னு தானே மிதிச்சாரு. ஏய், நீ பேசுறது பார்த்தா அண்ணனே அடிக்க போற மாதிரி பேசுற. அதுவும் நடக்கும். பயங்கர கோவம் வந்துருச்சு. நான் பாட்டி கிளம்பி வந்துட்டேன். தள்ளாச்சு சண்டையா? கேட்காதரா. ஐய, அண்ணனா வில்லன் அவன். ஒன்னனுக்கு அடிக்கடி இப்படி கோவறதுக்கு காரணம் கண்டுபிடிச்சான். கல்யாணம் ஆகல, சீக்கிரமா பாலாஜி எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சான்.